Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ட்ரெயின் டிராவல் அட்ராசிட்டிஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடப்பாவி. அடப்பாவில. ஏய். அங்கிட்ட கண்ணாடி எங்கடா? भगवान கொடுத்த சான்ஸ் அம்மி தான வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. துறந்த பத்தியாதி நீ கடவுள் சாப் வாசா வெல்ல ஒண்ணா உட்கார்ந்து ஒரு வாயா சும்மா கிடக்கு. போறவனில தம்பி திருச்சில இறங்கிடுவாரு. இதோ ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணி மூஞ்சாச்சு செத்துரும். அதுக்கு அப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம். இது கத்தோட்டமா இருக்கு. இதுக்கு வேற அவங்க யாரும் இல்லையான்ட்டு டவுசர் நின்னுக்கிறான். என்னாச்சு சாமா? வடக்கே வாய் இங்கெல்லாம் போய் வடங்கலாம்டா. பண்ண மாட்டேன். உள்ள இருந்து வருவாங்க. சார் வடகரியாவும் கொடகரியாவும் போலாக்குது. என்ன அது? அதே ஒருத்த தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்த்து போட்டோ எடுக்கணும். நிம்மதியா போய் உட்கார் டென்ஷன் பண்ணிட்டான். அதுக்குள்ளே 2 பேர் இருக்காங்களே. என்னங்கடா இது ஒவ்வொரு பிள்ளையும் 2 பேரா இருக்காங்க. வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. இது ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும். அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாருங்க போய் உட்காந்து ஸ்மெல் வரும். அது மாதிரி வீட்டுல தூங்குற பாடியில இருந்து லைட்டா வருது. என்ன ஒண்ணுமே தெரியல. ஐயா என்னையா நடக்குது ஒண்ணுமே தெரியல. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ் ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. அது என்னடா அம்மா இறக்கி விட்ட மனுஷனுக்கு இடம் இல்ல, அவருக்கு இடம். ஏனில லைனா கண்டுற மாதிரி. இது வேற இறங்கி வரவும் முடியாது. பாவிகளா பாவிகளா, 100 அளவு பசங்களால அடிச்சிட்டு போயிராங்களே ஐயா. இதுக்கு போக வேண்டியதா இருக்குது. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு? நல்லா இருக்குது. எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு அவங்களோட. நீ கண்ணை தடவை வரைக்கும் நான் போக மாட்டேன்டா. மாட்டிக்கணும் பங்கு. அவங்களும் ரீல்ஸ்ல பாப்பாங்க. உஷாராயிட்டாங்க. ஏதோ பணத்தோட பேசஞ்சர் வண்டியா பணம் வண்டியானே மாச்சூரி என்ன வந்துட்டோமா? உள்ள போய் டெட் பாடி என்ன கண்டிஷனுக்கு போய் பாட்டோம். இனிமேல் இந்த வீட்டுல தனியாவே இருக்க கூடாது. கும்பலோட நைட்ல இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. ஓ அது உடைச்சது. டைரக்ஷன் வேற இல்ல. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்து தேவையில்லாத வேலை. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். I'm always very hygienic, clean and neat. clean neat பயங்கர சுத்தம். இருக்கும். கேட்டகரி அவ்வளோ ஜூஸ் குடிச்சிட்டு கிடக்குது. இது சாஸ்டால ஆஸ்துமா வந்து செத்துரும் போல. பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. அதுக்கு தான் என் வேட்டியை கிழிச்சு கயிறா திருச்சிக்கிட்டு என்ன ஆத்தாடி ஆத்தா. எப்படி
கல்யாணம் தான் அவுத்துக்கிட்டே யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? குறுகுறுன்னு பார்க்கலாம். பார்வை சரியில்லையே. சாரி யுவரான. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க போய்க்கு பசங்க. ஏய், ஐயோ ஏய், கழுத்தை போட்டு நிறுத்துறியாரு? கஷ்டங்க லேடிஸ்லாம் இருக்காங்க அங்கேயே. ஐயா போய் சேர வரைக்கும் உயிர் இருக்குமா? சொல்லு. ஐயோ, நடுவில் இருக்க நடந்து யோசிச்சு அப்படியே பார்த்தீங்களா? முழங்க மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்காந்துருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன பண்ணாங்க? தண்ணி வச்சு விட்டுறாங்க. ஓ, இதுதான் நடக்கணும். என்ன கலவரம். சிரிச்சுட்டு தான் போறாங்க. இதெல்லாம் ஏசி கோச்சியா? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க மாப்ள. ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நெல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி இது எத்தனை வந்து நம்ம சீட்டு பக்கத்துல வச்சு டீ கொடுப்போம். காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுப்பா. அவை சமோசா. அவை சமோசா. அவை சமோசா. 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 வீடியோ போட்டு அப்படியே ஏடா தொண்டை ரொம்ப கவுதடா. பஸ் ஸ்டாண்ட் ட்ரெயின்ல மட்டும் எதுவுமே வாங்கிடாது. இன்னும் ஏறி மாதிரி ட்ராக்ல இருக்கு அங்க ஏறினுக்குறாங்க. பார்க்க பாவமாவும் இருக்கு. ஆனா பாவிகளா ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இது காட்டாங்க. எப்படி பார்த்தா அவங்க காட்டாய் உடைக்கிறாங்க. ஐயோ, எங்க நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இல்லைங்க எல்லாம் பார்க்குறப்போ இனிமேல் ட்ரெயின் பார்க்கவே ட்ரெயினில் மட்டும் ஏறி போயிடவே கூடாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மூச்சாச்சு செத்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஏறப்போ காலியாக இருக்கும். நடுவில் திடீர்னு வந்துட்டு ஒரு கூட்டம் வந்து நின்றுச்சுன்னா உள்ளேயும் போக முடியாது, வெளியே இறங்க முடியாது, மாட்டி முடிச்சா என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் அந்த பாத்ரூம் கிட்ட அந்த நிற்கிற ஒரு இடம் கூட அவ்வளோ பேர் நெருங்கி நிற்கிறாங்க. லேடிஸு எல்லாருமே எப்படி போகிறாங்கன்னு சத்தியமாக புரியல. சில பேர் அவாய்ட் பண்ணிக்கலாம் தான் போவேணான்ட்டு. பட் போயே ஆகணும்னு கட்டாயம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கப்பா? அவங்க இவ்வளோ இதில் போய் தான் ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு. அது முக்கியமாக அந்த ஏசி கோச் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப காலியாக இருந்து அந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரே ஒருத்த தான் அந்த பாக்ஸ், வேறு யாருமே இல்லை. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. வெளியே பார்த்தா அவ்வளோ பேரும் அப்படி உக்காந்துட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ செலவு பண்ணி தான் அந்த டிக்கெட் வாங்குறாங்க, ஓகே. பட் வெளியே அப்படி குண்டாக பார்க்குறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்படா நீங்களாம் உள்ளே வந்தீங்க, அதுக்குள்ளே அலோடே இல்லையே, எப்படி ஏறி வந்து உள்ளே உட்காந்திங்கன்னா அதுவும் கேட்க தோணுது. இது எப்படி எடுத்துக்குதுன்னே தெரில. அவங்கள பார்க்கவும் பாவமாகுது, இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னே தெரில. அது இல்லாமல் அவங்களே ஏற்கனவே நிறையா நிற்க முடியாமல் தொங்கிட்டு அப்படி போகிறாங்க. அந்த நிலமையும் ஒருத்த வந்து தண்ணி அடித்து அந்த ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அது ரொம்ப கோவமாக இருந்தது. அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்குறதுல என்ன ஆனந்தமோ தெரியல. அதான் அவனால் ஏற முடியல, இந்த காண்டா என்னன்னு தெரில. ஆனால் அது ரொம்ப வசட்டுங்க. அவனே அந்த மாதிரி இந்த போலீஸ் யாருன்னா பார்த்து அந்த மாதிரி தான் அடிச்சு இழுத்துட்டு போனோம், அப்போ தான் திருந்துவாங்க. அது யோசிச்சுட்டே இருக்கலாம் பாரு. இதெல்லாம் இந்த நியூஸ் வந்துட்டே தான் இருக்குது. உடைக்கிறாங்க, கண்ணாடி உடச்சி இது பண்ணுறாங்க. எங்கேயோ போச்சு போலீஸில் இவ்வளோ வன்முறை பண்ணுகிறாங்க, ஆளே காணுமேன்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆள் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே இப்போ தான் நிற்க வைக்கிறாங்க போல இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படியே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ ஆட்டம் அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.